வெல்கம் டு Senba'skitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இன்ஸ்டன்ட் மட்டன் கிரேவி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கங்க. வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கீங்க. அதில் உப்பு, மஞ்சள் பொடி, நல்லெண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சு வச்சிருக்கீங்க. இப்போ கடாய் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் தான் வாசம் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டுங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க, இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கீங்க. ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கீங்க, அதுவும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடுங்க. மல்லித்தூள் சேர்த்துருக்கீங்க, மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேங்க. ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்கீங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மட்டன் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மட்டன் வேக வச்சு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி நல்லா சுண்டட்டுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சுண்ட வதக்கிடுங்க. சுருள வதக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.